இன்னைக்கு யாராவது சாட்சி வேணும்னா சொல்லலாம். हाँ, किसी का अगर गवाही है तो हम बता सकते हैं। நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். हम एक वचन पढ़ेंगे। சங்கீத புஸ்தகம் முதல் அதிகாரம், முதல் சங்கீதம் भजन संहिता पहला अध्याय முதல் வசனம் வாசிப்போம். पहला वचन पढ़ेंगे। துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் धन्य है वो पुरुष जो दुष्टों की युक्ति पर नहीं चलता और न पापियों के मार्ग में खड़ा होता और न ठट्टा करने वालों के मंडली में बैठता है। இந்த சங்கீதத்தில் தாவீது ராஜா ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். ये भजन संहिता में दाऊद राजा एक सलाह देता है। அந்த ஆலோசனைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ उस सलाह को जो उसका पालन करते हैं அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு மூன்றாவது வசனத்தை சொல்லுகிறார். उसका उनको क्या आशीष है ऐसे तीसरे वचन में वो बताते हैं। மூன்றாவது வசனம் வாசிக்கலாம். तीसरा वचन उसमें पढ़ेंगे। அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். वह उस वृक्ष के समान है जो बहती नालियों के किनारे लगाया गया है और अपने रुचि में फलता है और जिसके पत्ते कभी मुरझाते नहीं, इसीलिए जो कुछ वह पुरुष करे वह सफल होता है। நல்ல ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா एक अच्छी आशीषों को एक व्यक्ति पाना है तो செழிப்பா இருக்கணும், अच्छा फलदायी होना है, அவர்கள் நல்ல ஒரு கனி கொடுக்கிற மரம், वे अच्छा फल देने वाला जैसा पेड़ होता है, அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல கிரியைகள், उनके जीवन में अच्छी अच्छी बातें, அவங்க செய்கிற என்ன வேலையானாலும் ஒரு ஆசீர்வாதம், वो जो भी काम करेगा उसमें एक आशीष, திருமண வாழ்க்கையில குழந்தைகளோடு வாழுகிறது, शादी के जीवन में बच्चों के संग जीवन बिताना, இன்னும் அவங்க என்னது செய்தாலுமே அது ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். वो जो भी करता है वो आशीषित रहेगा ऐसा वचन कहता है। அதுக்கு அடிப்படையா சொல்லுகிறார் இந்த மூணு காரியங்களை நீங்க விட்டுறணும். उसका अहम बात है कि तुम ये तीन बातों से दूर रहना, छोड़ देना है। அதுக்கு அடுத்து என்னோட வேதாகமத்தை நீங்கள் தியானிக்கணும். उसके बाद मेरे वचन को तुम ध्यान करना है, அப்பொழுதுதான் இந்த சகல நன்மையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். तब ये सारी भलाई और आशीषें आपको मिलेगा। வேதத்தின் அந்த மகிமையான ஆசீர்வாதங்களை நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. हाँ, वचन के वो महिमा के आशीष को हम सब ले लेना है, ऐसा யாரா இருந்தாலும் பரவாயில்ல, कोई भी क्यों ना हो, நீங்கள் வேதத்துக்கு மேல ஒரு அன்பு வச்சு आप वचन के ऊपर एक प्रेम रखकर ஆசையோடு வாசித்தா उसको आशा के साथ पढ़ेंगे तो சரீரத்திலும் வீட்டுக்குள்ளேயும் நிலங்கர எல்லாத்துலயும் ஆசீர்வாதம், शरीर में, घर के अंदर और जो अपने खेतों बाड़ियों में सब जगह पे आशीष। எதற்காக இந்த மூன்று இடத்தை நம்ம விட சொல்கிறார் என்று தியானிக்க போகிறோம். क्यों ये तीन जगह को छोड़ने के लिए कहता करके हम ध्यान करने वाले हैं, प्रार्थना करेंगे। நன்மையானதை தருகிறவரே ஸ்தோத்திரம், भलाई देने वाला प्रभु आपको धन्यवाद करते हैं। உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் தாவீது ராஜா, आपका हृदय का एक खास व्यक्ति दाऊद राजा। அவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட துன்மார்க்கமான இடம், பரியாசக்கார இடம், பாவிகளோட இந்த இடங்கள் எல்லாம் நீங்க உட்கார கூடாது. उसने कहा है दुष्टों की युक्ति पे या टट्टा करने वाले या मजाक उड़ाने वाले इनकी संगति में नहीं रहना है, நீங்க அது பக்கத்துல இருக்க கூடாது. आप उसके साथ नहीं रहना है, அதை விட்டு விலகி என்னோட வேதத்தை நீங்க வாசிக்கணும், उनसे दूर होकर मेरे वचन को पढ़ना है, வசனத்தை நீங்க கேட்கணும். मेरे वचन को तुम सुनना है, நான் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பேன். मैं निश्चय तुम्हें आशीष करूंगा। சரீரத்துல நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க, आपके शरीर में आप चंगाई के साथ குடும்பத்துல रहोगे, ஆசீர்வாதமா இருப்பீங்க, परिवार में आशीषित நீங்க என்ன रहोगे, தொழில் செய்தாலும் அதில் ஒரு ஆசீர்வாதம், जो भी काम करेंगे उसमें आशीष रहेगा, ஒரு செழிப்பை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். उसमें एक आशीष को मैं दूंगा ऐसा कहता है। ஏசப்பா இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்திலே வாழ்த்துகிறோம். प्रभु यीशु मसीह यहाँ पर आए हुए हर एक को आपके नाम से आशीष இப்படிப்பட்ட करते हैं। இடங்களை விட்டு விலகி உம்முடைய வேதத்தை நேசிக்கிற ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் தார். ऐसे जगह से दूर होकर आपके वचन पे प्रेम करने का अच्छा हृदय हमें இந்த दीजिए। இடம் முழுவதுமாக உம்முடைய ஆவியின் அன்பிலா ये நிரப்பிறார். पूरे जगह को आपके आत्मा से, आपके प्रेम से भर दीजिए। இந்த வசனத்தை கேட்கும் போதே உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் சரீரத்திலும் ஒரு நல்ல ஒரு வல்லமையினால் ये நிரப்பும். वचन सुनते समय आपके हृदय, बच्चों के हृदय में, उनके शरीर में अच्छी भलाई से भर दे, பலவீனம் மாறி போயிரட்டும், कमजोरी दूर हो जाए, உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பிருங்க. प्रोत्साहित आत्मा से भर दीजिए। இயேசுவுடைய நாமத்தில் பிதாவே, प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, ஆமென். आमीन। ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிற இந்த வார்த்தை அதாவது ரொம்ப கஷ்டமான வார்த்தை மாதிரி இல்லை, ரொம்ப ஈஸியான வார்த்தையாக அவர் எழுதுகிறார். दाऊद जो बातों को लिखता है बहुत कष्ट वाली बातें नहीं, बहुत आराम से करने वाली நம்ம बातें। எல்லாருக்குமே புரியும்.
हम सब समझ सकते हैं துன்மார்க்கன் அதாவது தவறான வழி நடக்கிற மனுஷனோட நீங்க சவகாசம் வைக்க கூடாது. दुष्ट व्यक्ति, गलत मार्ग में चलने वाले व्यक्ति के साथ आपका संगति नहीं होना है। அது உங்களுக்கே தெரியும் யாரு துன்மார்க்கமா நடக்கா யார் நடக்கல. आपको खुद पता होगा कौन दुष्टता से चलता है, कौन सही मार्ग में அதே चलता है। மாதிரி பாவிகள் அதையும் நீங்க உங்களுக்கு தெரியும் யாரு பாவி யாரு ஓரளவு தெய்வத்துக்கு பயந்து போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். उसी तरह पापी व्यक्ति, कौन पापी है, कौन परमेश्वर के भय से जीता, ये भी आपको पता है। அதுக்கு அடுத்து போட்டிருக்கிறது பரியாசக்காரர். उसके बाद लिखा है टट्टा करने वाले। பரியாசம் வந்து உலக பிரகாரமா மற்றவர்களை பரியாசம் பண்ணுகிறது. हाँ, दुनियादारी के रीति से औरों का मजाक उड़ाना। ஆனால் பேதுரு சொல்லும்போது சொல்கிறார் கடைசி நாளிலே பரியாசக்காரர் வருவார்கள். और पतरस लिखते समय कहता है आखिरी दिनों में टट्टा करने वाले आएंगे। அவர் சொல்வார்கள் இயேசுவானவர்லாம் வரப்போறது இல்ல. वे कहेंगे यीशु मसीह आने वाला नहीं है। அப்ப எப்படி இருக்க உலகம் அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. जैसा दुनिया था शुरू से आज भी ऐसे ही है। அதெல்லாம் நீங்க நம்பாதங்க. उस पर भरोसा मत कीजिए। உங்களை எப்படி அதாவது நீங்க மனம் போல வாழுங்கன்னு சொல்லுவான். अपनी मर्जी से, मन मर्जी से जिए ऐसा कहेगा। அதுதான் பரியாசக்காரன்னு பேதுரு சொல்லுகிறார். वही टट्टा करने वाला करके पतरस இப்ப அந்த மூணு கூட்டத்தையும் விட்டு நம்ம எல்லாருமே விலகணும் ये அப்படிங்கிறது. तीन झुंड से दूर होकर हम सब जाना है सकर। எதனால விலகணும்? क्यों इनसे दूर होना है? விலகணும்னா என்ன நடக்கும்? अगर नहीं दूर होंगे तो क्या होगा? நம்ம எல்லாருக்குமே விளங்கும். ஆனா நம்ம ஒரு சில நேரத்துல அதை செவி கொடுக்க மாட்டோம். हम सबको वो समझता है पर कभी कभी हम उसको कान नहीं देते हैं। சில நியூஸ் எடுக்கிறவங்கள பாத்தீங்கன்னா कोई न्यूज लेने वाले को अगर हम देखेंगे எப்பொழுதும் तो கேமராவோட தான் அலைவாங்க. हमेशा उनके हाथों में कैमरा होता நம்ம है। கல்யாண வீட்டுக்கு யாரையாவது கூப்பிட்டா अगर हम शादी के घर में किसी को बुलाएंगे तो அவங்க எவ்வளவு நேரமானாலும் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் கேமராவில் கவனமா இருப்பாங்க. वो कितना ही समय हो जाए शुरू से लेके अंत तक वो कैमरा में सब कैद करने में सही ध्यान से रहते நீங்க 10 மணி வரைக்கும் அவனை கூப்பிட்டுருக்கலாம் ராத்திரிக்கு. हैं। अगर आप 10 बजे रात तक उसे बुलाए हैं, உள்ள 11 மணி ஆனாலும் அவங்க கண்டிப்பா அவங்க வேலையை செய்யாம விட மாட்டாங்க. 11 बजे भी हो तो भी वे अपने काम को पूरा करे बिना छोड़ेंगे नहीं। அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அந்த கேமரா வேலை. उनको दिया हुआ काम वो पिक्चर लेना அது कैमरा எல்லாம் से। பதிவாயிரும். वो सब उसका படமும் வந்துரும் வார்த்தையும் வந்துரும். रिकॉर्डिंग हो जाएगा, शब्द भी आ जाएंगे और चेहरा भी आ जाता ஆனா है। தாவீது சொல்கிறார் அதே கேமரா அதே வீடியோ உங்க எல்லாருக்குமே இருக்கு. वो दाऊद कहता है वही कैमरा वही वीडियो आप सबके पास है। யார்ட்டலாம் இருக்கு? किस किस के पास है? எல்லார்ட்டையும் இருக்கு. हम सबके पास है। தாவீது சொல்கிறார் ஒரு மனிதன் யாரோட பழகுகிறானோ அந்த சுபாவம் வந்துரும். दाऊद कहता है एक व्यक्ति किसके साथ ज्यादा बातें करता है उसका स्वभाव उसे मिल जाता है। இப்போ நம்ம யாரையாவது ஒரு ஆளை பார்த்தோம்னா अब कोई व्यक्ति को अगर हम देखते हैं तो நம்ம கண்ணு அந்த ஆளை போட்டோ எடுத்துரும். हमारी आंखें उस व्यक्ति का चित्र ले लेता है। யாருனாலும் சரி कोई भी क्यों ना हो போட்டோ எடுத்து उसे चित्र लेकर, இது வந்து ஒரு நொடியில நடக்கு. ये सब क्षण भर में होता है, அதாவது ஒரு நொடி கூட ஆகாது. क्षण भी नहीं होता है। அந்த போட்டோ எடுத்து वो फोटो लेकर மேல उसका அனுப்பி ऊपर भेजता है, அதெல்லாம் எடிட் பண்ணி वो सबको एडिट करके நம்மகிட்ட சொல்லி हमको बताता है மொழி சரியில்லை கவனமா நில்லு. हाँ वो सही नहीं दिख रहा उसे तो ध्यान से खड़ा रहे। இது ஒரு செகண்ட்ல நடந்து ये முடிஞ்சு. एक क्षण भर में हमारे अंदर हो जाता है। நம்ம மேல மூளையில நம்ம போட்டோ எடுத்து ஆளை எல்லாம் ஒழுங்கு பண்ணி அவன் கவனமா அவன் ஆளு சரி மொழி இல்ல உன் ட்ரெஸ்ஸை கூட நீ சரி பண்ணு சொல்லும். हमारे हमारी आंखें उसका तस्वीर लेकर दिमाग को बेचकर वो उसके चाल चलन सही नहीं है तो अपने वस्त्र सही कर, ऐसा करके हमको तुरंत चेतावनी देता है। நம்ம மனிதர்கள் எதை பார்த்தாலுமே ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளவர்கள். हाँ, मनुष्य कुछ भी देखे तो उसके साथ संगति होने का एक स्वभाव वाले हैं। லூக்கா 15:15 ஒரு இளைய குமாரனை பத்தி எழுதியிருக்கிறது. लोक 15 अध्याय में छोटे पुत्र के बारे में लिखा है। இளையவன் பணத்தோட வீட்டை விட்டு வெளியே போறான். छोटा वाला पूरे धन संपत्ति के साथ घर छोड़कर चले ஆனா जाता है, பணமெல்லாம் செலவழிஞ்சிட்டு पूरा पैसा खर्च हो जाता है। வாழ்வதற்கு வழியே இல்ல. हाँ, जीने का कोई रास्ता அது नहीं। எழுதியிருக்கிறது ஒரு குடியானவன் பன்றி வைத்திருக்கிற ஒரு மனுஷனோடு போய் ஊட்டி கொண்டான் அப்படின்னு போட்டிருக்கு. हाँ, उसमें लिखा है एक जो सुअर चलाने वाले उस वहाँ के व्यक्ति के साथ जाकर वो चिपक गया। பைபிள் எழுதி தமிழ் எழுதிருக்கு அவனோட ஒட்டி கொண்டான். हाँ, बाइबल तमिल में लिखा उसके साथ वो चिपक गया। இதைத்தான் தாவீது சொல்லுகிறார். यही बातों को दाऊद कहते हैं। இப்படிப்பட்ட ஜனங்கள இருந்தா கண்டிப்பா நீ ஒட்டி கொள்ளிரு. हाँ, ऐसे लोगों के साथ आप रहेंगे तो सच में उसके साथ चिपक जाएंगे। வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியாது. आपके जीवन में आप आशीष नहीं पा सकते हैं, ஆரோக்கியத்தை பெற முடியாது, चंगाई को नहीं पा सकते, சமாதானத்தை பெற முடியாது, समाधान को नहीं पा இது सकते। நானே என்னுடைய வாழ்க்கையை நீ பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு தான் தாவீது சொல்லுகிறார். इसलिए मैं अपने जीवन का सुरक्षा करना है, इसलिए दाऊद ऐसा लिखता है। ஒரு சிலர் பாத்தீங்கன்னா யாராவது பத்தி தப்பா சொல்லிருப்பாங்க. और कोई व्यक्ति रहेगा और किसी के बारे में गलत बताए होंगे, அவங்கள நம்ம பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா நம்ம
போட்டோ எடுத்துருவோம். उनको हम देखे तो अलग तरीके से उनका तस्वीर ले लेते हैं। நம்ம யாரையாவது கெடுத்து பேசுவாங்க பாத்தீங்களா? कोई किसी का बुरा भला कहते हैं तो அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்த உடனே அதுக்கு தகுந்தபடி நம்முடைய திங்கிங் இருக்கும். उनके वैसे लोगों को देखकर हमारा विचार अलग तरीके से இது होता है। எல்லாமே நம்முடைய சிந்தனையில என்னுடைய இருதயத்துல ஓடி அது நடந்து முடிஞ்சிருது. ये सब हमारे विचारों में हमारे हृदय में चलकर खत्म हो जाता இதை है। நீங்க தடலாம் செய்ய முடியாது. उसे हम रुका नहीं सकते நம்முடைய हैं। கண்ணு அதை எப்படியும் வேலை செய்திடும். हमारी आंखें कैसे भी काम कर அது देती है, எல்லாத்தையும் போட்டோ எடுக்கும், वो सबको चित्र लेती है, எல்லாத்தையும் தீர்மானிக்கும், सबको नियुक्त करता है, எல்லாத்தையும் பற்றி ஒரு ஆலோசனை உங்களுக்கே சொல்லிடும். அது सबके बारे में एक सलाह आपको ही वो दे देगा। அதனால வெளிப்படையா நடக்கிற இப்படிப்பட்ட மனிதரோட நீ தொடர்பு வைக்க கூடாது. इसीलिए बाहरी चलने वाले ऐसे व्यक्ति के साथ तेरा संगति नहीं होना है। காகம் நமக்கு மேலோடி பறந்து போகுது, நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. अभी कौवा हमारे ऊपर से उड़कर जा रहा है, हम कुछ नहीं कर सकते ஆனா हैं, அதை நம்ம தலையில கூடு கட்ட இடம் கொடுத்தா पर हम उसे हमारे सिर पर घोंसला बनाने के लिए जगह देंगे तो அது குடும்பம் நடத்திடும். फिर वो परिवार को चला देगा। அதைத்தான் நம்ம செய்யக்கூடாதுன்னு தாவீது சொல்லுகிறார். उसी को नहीं करना है करके दाऊद நம்ம कहते வெளியே हैं। மார்க்கெட்ல போகும்போது யார் வீட்டுக்காவது போகும்போது நிறைய என்னமில்லாம நடக்கலாம். हम मार्केट में जाते समय, किसी के घर जाते समय बहुत कुछ होता है, ஆனா அத நான் அதை தீர்மானிக்கும் போதுதான் அது நம்மளோட ஐக்கியமாயிருக்கும். पर हम जब उसके संगति में होने का प्रयास करते हैं तब वो हमारे साथ मिल जाता है। மனிதர்களுக்கு கர்த்தர் நிறைய ஞானம் கொடுத்திருக்கிறார். इंसान को परमेश्वर ने बहुत ज्ञान दिया है, வார்த்தைகளை பகுத்து அறிந்து பேசுவதற்கு. बातों को, शब्दों को समझकर, उसे परख कर, जानकर बातें करने நம்ம के लिए। ஸ்கூல்ல வாத்தியாரோட பேசுகிற அது லாங்குவேஜ் அழகுதான். हम स्कूल में शिक्षक से जो बातें करते हैं वो अलग तरीका है, நம்ம வீட்ல பேசுறது வேற, घर में जो बातें करते हैं अलग है, சர்ச்சுக்குள்ள வந்தா பேச இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். हाँ, चर्च में और अच्छे तरीके से हम बातें करते பிரைஸ் தி हैं। லார்ட் சிஸ்டர், भाई प्रेज लॉर्ड, பிரைஸ் தி லார்ட் பாய். हाँ भाई बहन प्रेज लॉर्ड, ரொம்ப நல்லா இருக்கும். बहुत अच्छा लगता है। இது எல்லாமே நமக்கு அந்த அவங்களுக்கு அந்த தேர்வு செய்து பேசுவதற்கு உள்ள திறமை. वो वहाँ स्थिति को देखकर बातें करने का எங்க तरीका, எதை பேசணும் எங்க எதை பேசக்கூடாது. कहाँ पर क्या बातें करना है, क्या नहीं இந்த बातें करना। தீர்மானத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ये नियुक्त करने का नियम परमेश्वर ने हमें அதனால दिया தான் தாவீது சொல்கிறார், இதெல்லாம் உனக்கு இருக்கு அதிகாரம். है। वो दाऊद कहता है सब अधिकार तेरे पास ஆனா है, இப்படிப்பட்ட ஜனத்தோடு நீ சேர்ந்தன்னா அதே மாதிரி நீ மாறிடுவ. पर ऐसे लोगों के संगति में तू रहेगा तो वैसे ही बन जाएगा। அது ஒண்ணு மாற்ற முடியாது பாருங்க. वो फिर तुझे बदलना नहीं जा सकता, நீயும் அப்படியே மாறிடுவ. तू भी ऐसे ही हो जाएगा। அது குடும்பத்துல சாபத்தை வர वो வைக்கும். परिवार में श्राप लेके आता है, வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. हाँ, परिवार में आशीष नहीं रहेगा। அதனால என்னோட வேதாகமத்தை நீ ஆசையோட வாசிக்கணும். इसीलिए मेरे वचन को तो आशा के साथ पढ़ना है, அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஆசையோட நீ அதை வாசித்தால் वही अहम है। सब आशा के साथ, बहुत आनंद के साथ उसे கண்டிப்பா पढ़ेंगे, உன்னோட வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். निश्चय तेरे जीवन के हर एक बातों में मैं आशीष को आज्ञा दूंगा। காரணம் என்னுடைய கண்ணு நான் பார்த்ததெல்லாம் போட்டோ எடுத்துறது. क्योंकि मेरी आंखें में जो जो देखता हूँ उसका तस्वीर ले लेता பிறகு है, என் மூளை அதை பற்றி சிந்திச்சு ஒரு முடிவு எடுத்துறது. फिर मेरा दिमाग उसके बारे में सोचकर एक स्थान में आकर खड़ा हो जाता है। அதான் நீ அப்படியே உட்கார வச்சாதான் ஆபத்து. उसको ऐसे ही तू बिठा देगा तो तेरे लिए खतरा है। ரோமர் 1வது அதிகாரம் रोमियो का किताब पहला अध्याय 21வது வசனம் வாசிக்கலாம். 21 वचन पढ़ेंगे। ரோமர் முதல் அதிகாரத்துல 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. इसी कारण कि परमेश्वर को जानने पर भी उन्होंने परमेश्वर की योग्य बड़ाई और धन्यवाद न किया, परंतु व्यर्थ विचार करने लगे, यहाँ तक कि उनका निर्बुद्धि मन अंधेरा हो गया। அதாவது அதில் எழுதியிருக்கிறது, அவர் தேவனை அறிந்தும், கடவுள் எப்படி இருப்பாரு, ஆண்டவர் எப்படி இருப்பார் என்று தெரிந்தும், उसमें लिखा है वो प्रभु को जानने हैं कि प्रभु कैसा है அவரை करके, மகிமைப்படுத்தவும் இல்ல, ஸ்தோத்திரிக்கவும் இல்ல. उसकी महिमा भी नहीं की, उसको धन्यवाद भी नहीं। அதனாலதான் அவருடைய சிந்தனையில தவறான முடிவு போயிருது. उसीलिए उनके जो निर्बुद्धि मन हो गया था। சிந்தனையில தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நடக்கிறது. सोच में, हमारे सोच में ही बहुत अहम बातें இப்ப होती हैं। தாவீது சொல்லுகிறது எவ்வளவு ஒரு உண்மை. दाऊद कहने वाले में कितनी सच्चाई बातें हैं। பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது, तो पापियों के मंडली में नहीं बैठना है, பரியாசக்காரன் இருக்கிற இடத்துல இருக்க கூடாது. मजाक करने वाले, टट्टा करने वाले के स्थान में இப்படிப்பட்ட नहीं रहना இடங்கள்ல है। நீங்க இருந்தீங்கன்னா ऐसे जगह पे अगर आप அது रहोगे உங்களுடைய तो சிந்தனைகளை பாதிக்கும். वो आपके विचारों को बदल
देगा எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க இழந்துருவீங்க. तो सारी आशीषों को खो देगा। ஆகவே தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். उसीलिए परमेश्वर के लोग आशीषित हो जा அவங்க सकते என்ன हैं। வேலை செய்தாலுமே கண்டிப்பா என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். वो जो भी काम करेंगे उनको आशीष मिलेगा। தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर उन्हें आशीष करता ஒரு है। முறை ஒரு சாட்சி சொல்றா, ஒரு கணவன் மனைவி உட்கார்ந்து एक சொல்றாங்க. पति पत्नी बैठकर एक गवाही देते हैं। கல்யாணம் முடிஞ்சு கரெக்டா 2 மாதத்துல பயங்கர சண்டை போட்டு ஒரு பிரிஞ்சாச்சு. शादी होकर बराबर 2 ही महीने में एक दूसरों से झगड़ा कर दोनों अलग हो சண்டை गए। बड़ी झगड़ा போயாச்சு. अलग हो गए। ஆனா ஒரு வருடம் கழிந்து पर 1 साल के बाद சபையில உள்ளவங்க இவங்க சபையில உள்ளவங்களும் ஜெபம் பண்ணுதாங்க, அவங்க சபையில உள்ளவங்க ஜெபம் பண்ணுதாங்க. इनके कलीसिया वाले भी प्रार्थना कर रहे हैं, उनके कलीसिया के लोग भी प्रार्थना कर रहे हैं। எப்படியாவது சேர்ந்து ये வாழணும். परिवार कैसे भी इकट्ठा होकर जीना है। அதே என்னைக்கு புரிஞ்சாங்களோ அதே நாள் ஒரு வருஷம் கழிச்சு 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. जैसे जिस दिन अलग हो वैसे उसी दिन में 1 साल के बाद दोनों वापस से मिल गए। அது ஒரு ஆச்சரியமா நடந்திருக்கு. बहुत बड़ा आश्चर्य से हुआ அது था। நேரா சண்டை ஆட்டாங்க சபையில போய் 2 பேருமே. वो दोनों कलीसिया में जाकर अपने आप को सौंप दिए थे। அந்த 2 பேருமே சொல்றாங்க, दोनों कहते हैं ஆண்டவரே நாங்க சண்டை போட்டு போய் ஒரு வருஷம் ஆச்சு. प्रभु हम झगड़ा कर 1 साल हो चुका है। சகோதரர் சொல்றா, ஆண்டவரே என் சிந்தனையில என் புருஷன் என்னெல்லாம் பேசினாரோ என்னெல்லாம் செய்தாரோ இனிமேல் வரவே கூடாது. उसने कहा मेरे विचार बुद्धि में मेरे पति ने जो बातें कि वो आगे से मेरे दिमाग में आना नहीं। அவரும் சொல்றாரு, ஆண்டவரே என் மனைவி நான் என்னெல்லாம் பேசணும் அவன் என்னெல்லாம் சொன்னாலும் இனி நான் அதை நினைக்கவே கூடாது. वो भी कहता है प्रभु मेरे उसके क्या विरोध बातें या उसने मेरे विरोध क्या बातें वो मेरे बुद्धि में विचार में आना नहीं ஒரு है। வருஷம் கழிஞ்ச பிறகு இந்த சாட்சி சொல்றாங்க, 1 साल के बाद गवाहियों को वो बताते எங்களுடைய हैं வாழ்க்கையில ஒரு புது சிருஷ்டியாய் மாறினோம். हमारे जीवन में एक नया सृष्टि बनाना அதுக்கு है। மெயினான காரணம் நாங்க 2 பேருமே வேதத்தின்படி தங்களை ஒப்புக்கொடுத்தோம். उसका अहम कारण हम दोनों वचन के अनुसार अपने आप को ஆகவே தவறான இடம் தவறான மனிதர்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவாங்க. गलत संगति गलत लोग हमारे जीवन को खराब कर देंगे। தேவனுடைய வசனம் என்னை நீதிமானாய் பரிசுத்தவானாய் மாற்றும். परमेश्वर का वचन मुझे धार्मिक और जो है पवित्र बना ஏதேன் தோட்டத்துல ஒரு நல்ல பரிசுத்தமான குடும்பத்தை கர்த்தர் வைத்தார். देने के बाद में एक अच्छा पवित्र परिवार को परमेश्वर ने रखा। அவங்களுக்கு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துட்டார். उनको नियुक्त करने का अधिकार दिया था। அந்த அதிகாரம் தான் தவறான ஒரு தீர்மானத்தை ஏவ वो செய்கிறது. अधिकार में गलत बातों को हवा कर देती है। நின்றாங்க, रोके हैं அங்க சாத்தான் பேசுகிறான், शैतान से बातें की தீர்மானிக்கிறது தவறாய் முடிந்தது. और जो नियुक्त किया वो गलत हो गया। இப்ப தாவீது அந்த நேரத்துல வந்து தேவால பத்தி பேசினார்னா, अगर दाऊद उस समय में आकर हवा से बातें करता ஒரு था பாவி இவன்கிட்ட நிக்காத, तो एक पापी है तो इसके संगति में मत रहे। அந்த வார்த்தையை முதலாவது சொல்லியிருந்தா வெளிப்படா, अगर वो बातें को उसने कहा होगा तो वो वहां से चली गई क्या? நான் தீர்மானிப்பேன் நீ வெளியே போன்றா. क्योंकि मैं नियुक्त करी तो बाहर जा। தீர்மானிச்ச அதிகாரத்தை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். क्योंकि वो नियुक्त करने का अधिकार हर एक व्यक्ति को परमेश्वर ने दिया है। எல்லாருக்கும் தீர்மானித்து ஞானமா பேசுவதற்கு கூட அதிகாரம் हम கொடுத்திருக்கிறார். सबको कोई बातों को नियुक्त करके ज्ञान से बात करने का भी अधिकार दिया है। தவறான இடம் தவறானதை தீர்மானிக்கும், गलत स्थान गलत बातों को नियुक्त करता है। தவறானதை முடிவெடுக்கும், गलत बातों को नियुक्त ஆசீர்வாதத்தை எடுக்க वो முடியாது. आशीष को ले नहीं सकते। உதாரணத்துக்கு கர்த்தர் ஒரு மனுஷரை பார்த்து ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், उदाहरण परमेश्वर हमेशा अब्राहम को देखकर कहता है, அழைக்கப்பட்ட ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், बुलाए अब्राहम को देखकर कहता है, உன்னை யாராவது சபித்தால் நான் அவர்களை சபிப்பேன், अगर तुझे कोई श्राप देता है तो मैं उसे श्राप दूंगा, உன்னை யாராவது ஆசீர்வதித்தால் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். तुझे कोई आशीष करेगा तो मैं उन्हें आशीष करूंगा। யோசிப்போம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆசீர்வாதம் இங்க யாருக்காவது கர்த்தர் கொடுத்திருந்தார்? सोच कर देखेंगे कि अब्राहम को दिया हुआ जो आशीष यहाँ पर किसी को प्रभु ने दिया எல்லாருமே है, கொடுத்திருக்கிறார். सबको दिया है। புதிய ஏற்பாட்டுல வரும்போது நம்ம எல்லாம் ஆபிரகாமை சந்ததி. कि नए नियम में आते समय हम सब अब्राहम के बच्चे அப்ப हैं। உங்களை யாராவது சபித்தால் அவர் சபிக்கப்பட்டிருப்பார்கள். तो आपको कोई श्राप देता है तो वो श्रापित हो जाता உங்களை है। யாராவது ஆசீர்வதித்தால் அவர் अगर आपको ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். कोई आशीष करता है तो वो आशीषित हो அப்ப जाएगा। நாம் பேசுகிறது தீர்மானிக்கிறது ரொம்ப அறிவா ஞானமா तो பேசணும். हम बातें करने वाला हम नियुक्त करने वाला बहुत ज्ञान से बातें करते हैं। தேவனால் அழைத்து ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு விரோதமா நாம் பேசணும்னா நாமே நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். परमेश्वर की ओर बुलाया जाकर उस आशीष के हुए व्यक्ति की गलत बात करेंगे तो हम अपने आप को गलत आते हैं। ஆனா நம்ம தப்பான ஆளோட பேசும்போது நம்ம என்ன சொல்லுவாங்க? हम गलत लोगों से बातें करते समय क्या करें? ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக ஆலோசனை சொல்லுவாங்க. आशीष के हुए व्यक्ति के विरोध सलाह देंगे, நீங்க அதை நம்புவீங்க, फिर आप उस पर भरोसा நீங்க करोगे, தப்பா பேசுவீங்க, फिर आप गलत बात அது करेंगे, தப்பாவே முடிஞ்சிடும். गलत ही खत्म அப்ப होगा। என்னுடைய அன்பு தேவனுடைய வார்த்தையில இருக்க வேண்டும். उसेरा प्रेम परमेश्वर के वचन அந்த पर है। வசனம் தான் என்னோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். वो वचन ही मेरे जीवन में आशीष को देगा। யாரெல்லாம் அதிகமா வேதம் தியானிக்கிறார்களோ அவர்கள் உலக பிரகாரமான காரியத்தை விட்டுருவாங்க. जो जो अधिक परमेश्वर के वचन को ध्यान करते हैं वे दुनिया की प्रकार की बातों को छोड़ देते நம்முடைய हैं। மொபைல் வந்து பாருங்க ரொம்ப ஒரு ஞானம். हमारा मोबाइल में अगर हम देखेंगे बहुत ज्ञान நீங்க है। நம்ம ஊருக்கு போனாலும் சரி, எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி, आप कौन सा भी नगर गांव कहीं पर भी चले जाएं, உங்க போன் ஒருல வோடாஃபோனா இருக்கலாம், अगर आपका फोन वोडाफोन हो सकता ஆனா है, நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த ஏரியால பக்கத்துல எந்த டவர் யாரு வச்சிருக்காங்க அதான் பிடிக்கும். पर वो जो जगह पर आप है वहाँ का नजदीक का टावर को ही वो पकड़ता है। அது ஒருவேளை வோடாஃபோன் இல்லாம இருக்கலாம், अगर वो वोडाफोन का सिग्नल नहीं भी होगा வேற ஒரு சிக்னல் இருக்கும், और कोई सिग्नल உங்க होगा, போன் கண்டிப்பா அதுல வேலை செய்யும். पर आपका फोन उस पर भी काम करेगा। நம்முடைய ஃபேமஸ் நிறைய இருதயம், इससे भी बड़ा हमारा हृदय, நம்முடைய சிந்தனை, हमारा विचार, நம்முடைய கண்ணு. हम आके அதனால தாவீது சொல்றாரு, इसलिए दाऊद कहता है ரொம்ப கவனமா இருங்க, தவறான இடத்துல இருக்காதீங்க, बहुत ध्यान से गलत जगह पे मत தவறான बैठिए, பேசாதீங்க, गलत बातें मत कीजिए, அதோட ஒட்டிடும். आपका हृदय उसके साथ உங்களுடைய में ஆசீர்வாதத்தை நீங்க आपकी இழந்துடுவீங்க. आशीषों को आप खुद खो அதனால देंगे। தேவனுடைய வசனத்துக்கு மேல ஒரு ஆசை இருக்கு. इसीलिए परमेश्वर के वचन पर एक आशा है। சங்கீதத்துல பைபிள் சொல்லுகிறது, अपने वचन से वचन कहता है வானம்
என்ன செய்யுதான் வானம் என்ன செய்கிறது आसमान बताती है அவருடைய கிரியை கர்த்தருடைய ஒரு வேலையை வெளிப்படுத்துகிறது परमेश्वर के काम उसके काम को प्रकट करता அதை है பார்த்தாலே நமக்கு அறிவு வந்துடணும் उसको देखते ही हमें वो बुद्धि आ தேவன் जाती எவ்வளவு है பெரிய ஒரு ஆண்டவர் परमेश्वर कितना महिमा से எப்படி भरा है, படைத்து வைத்திருக்கிறார் कैसे बनाकर रखा எவ்வளவு है, ஒரு கவனமா அதை வச்சிருக்கிறாரு कितना संभाल कर उसे बनाया है அதை விட மேன்மை ஒரு மனிதர்கள் उससे भी बड़ा मनुष्य लोग உலகத்துல என்னெல்லாமோ மேன்மையா இருந்தாலும் दुनिया में कुछ भी महिमा की ஆனா बात है ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறது சிருஷ்டிக்கப்பட்ட படைப்பை இல்ல நம்ம தான். परमेश्वर ज्यादा प्रेम करने वाला सृष्टि की वह सृष्टि पे नहीं परंतु हम पर மனிதர்களை நேசிக்கிறார் हम मनुष्य प्रेम करता है எல்லாரும் ஆண்டவர் நேசிக்கிறார் हम सबसे परमेश्वर प्रेम करता है எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் இயேசுநாதர் உங்களை நேசிக்கிறார் आप कैसे व्यक्ति क्यों ना हो प्रभु यीशु நீங்க आप प्रेम நல்லா करते இருக்கணும்னு சொல்லி हैं। आप நேசிக்கிறார் अच्छा रहना है करके प्रेम சுகத்தோட வாழணும்னு சொல்லி இயேசுவை करते हैं। भलाई நேசிக்கிறார் के साथ जीना है करके प्रेम இந்த करते உலக हैं। பிரகாரமான எல்லாம் பயத்தை நீ விட்டுங்க நான் உன்னை நேசிக்கிறேன்னு दुनिया இயேசப்பா சொல்லுகிறார் दुनिया की हर एक प्रकार के भय को छोड़ दीजिए मैं तुमसे प्रेम करता எல்லா हूं। சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றிடுறார் हर एक परिस्थिति को प्रभु बदल देता है அற்புதம் அதிசயம் மேன்மையானது उसका अद्भुत और आश्चर्य कार्य महिमा மனிதன் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணாரு एक मनुष्य एक बार गवाही देता அவர் है தேவனுடைய வழியில நடக்கிற நீதிமான் वो परमेश्वर के रास्ते में चलने वाला ஒரு धर्मी நாள் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டு पर एक दिन जाते समय एक्सीडेंट हो जाता है அதுதான் என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு பாருங்க அது ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்துட்டாங்க அடி இந்த இடத்துல முறிஞ்சு கீழே விழுந்து कहता है एक्सीडेंट में मेरा बाएं हाथ वो टूट कर नीचे गिर चुका था எனக்கு பயங்கர வேதனை मुझे बहुत दुख हुआ தலை சுத்துது. चक्कर आ रहा ஆனா है எல்லா ஜனங்கள் வந்து ஒரு தான் காப்பாத்தாங்க लोग एक दूसरे को आकर बचा रहे हैं ஆம்புலன்ஸ் அவல்தாரில் வந்துட்டாங்க एम्बुलेंस हवलदार सब आ गया என்ன ஒடித்து போன கையை நான் ஒரு கையில எடுத்து போனேன் मेरे टूटे हुए हाथों को मैं और एक हाथों में उठा कर ले गया ஆஸ்பத்திரி கூட போய் எப்படியாவது அந்த கையை எனக்கு கிட்ட அப்படிங்க अस्पताल में जाकर कैसे भी मेरे हाथ को बंद ராஜ் வந்தாரு அது வச்சு பிரச்சனைப்பா डॉक्टर के तो उसका मतलब नहीं है ஏன்னா 5 விரலுக்கு 5 நரம்பு வருது क्योंकि 5 उंगली के 5 नसें आती है ஒவ்வொரு விரலும் ஆட்டம் ஏன்னா அந்த மாதிரி மைண்ட்ல செட் ஆயிடுச்சு तो हर एक उंगली अलग अलग हिला सकता है ऐसा तेरे हृदय जो दिमाग में அது बना சரியா வேலை செய்யாது वो सही काम नहीं कर அதனால கை வேண்டாம் நான் இப்படி விட்டுறேன் சோமா இருந்தேன் हाँ वो हाथ लगा नहीं सकते पर मैं तुझे चंगा कर दूंगा। சொன்னாரு இந்த கரங்களில நான் வேதத்தை வாசிச்சிருக்கேன் उसने कहा इस हाथों से मैं वचन को ये उठाया नहीं मेरे बराबर कर रहा है। परमेश्वर मेरे நீங்க साथ है। எப்படியாவது இதை வச்சிருக்க அதை மாத்தி आप कैसे भी इसे स्थान में लगा दीजिए मैं बाकी அவருடைய देख लूंगा। நம்பிக்கையை பார்த்து டாக்டர் அந்த கையை அதுல வச்சு போட்டு மருந்து उसके போட்டு भरोसे को देखकर डॉक्टर भी वो हाथों को उसके साथ सिलाई कर कर நம்ப उसे முடியாது பாருங்க அவர் கையெல்லாம் ஏங்குது இப்போ. हाँ, आप भरोसा नहीं कर सकते आज भी उसका हाथ सही तरीके से काम कर रहा है छोटा है हाथ ஆனா அவர் வண்டி ஓட்டுறாரு कैसे வாசிக்கிறார் पर वो गाड़ी चलाता है कैसे बजाता है எல்லாரும் ஆச்சரியம் எப்படி இந்த விரல் ஏங்குது ऐसा आश्चर्यचकित है कैसे इसका उंगली काम कर रहा நான் வேதத்தை நேசிக்கிறேன் है। कहता है वचन से प्रेम करता அவருடைய हूं। வேதம் குறைவற்றது परमेश्वर का वचन बिना कमी ஆத்மா விருப்பிக்கிறது आत्मा को जाने वाला தேனை விட மதுரமானது वो मद से मिठा அவரை है தேவன் அற்புதம் செய்வார் इसीलिए मेरा परमेश्वर अद्भुत कार्य कर दिया இன்றைக்கு நம்மை பார்த்து இந்த காலை வேளையில आज பேசுகிறேன் हमें देखकर सुबह के समय में மூணு காரியத்தை நீ விட்டுருங்க ये 3 बातों को आप छोड़ दीजिए ஆசையோடு நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கணும் आशा के साथ वचन पढ़ना है வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையுமே கட்ட மாட்டுவார் दुनिया में हर एक परिस्थिति को प्रभु बदल உங்களுக்கு देगा। விரோதம் சாத்தா வீட்டிலேயே வெளியே எங்க குமரனாலும் அழைக்கப்படலாம் आपके विरोध शैतान घर में या बाहर कहीं पर भी वो परेशान करे उसे प्रभु बदलेगा। காரணம் உலகத்தில் இருக்கிறவர்களும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் कारण दुनिया में रहने वाले से भी बड़ा हमारे अंदर रहने वाला है। மனிதன் பலவீனமானவன் मनुष्य कमजोर है எப்பொழுது பின்வாங்க முடியும் हमेशा पीछे की ओर जाता है அவன் சுபாவம் யாரோட பழகின சுபாவம் கண்டிப்பா வந்துரும் उसका स्वभाव जिससे मिला है उसका उसका रोग आ जाता அதனாலதான் விலகிரு அப்படின்னு சொல்றாரு है इसीलिए दूर रहना है सारे। எண்ணாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் गिनती का किताब 25वां अध्याय எண்ணாகமும் 25வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கலாம் दूसरा वचन அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். और जब उन स्त्रियों ने उन लोगों को अपने देवताओं के यज्ञ में न्योता दिया
இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். इजरायली लोग परमेश्वर से आशीष किए हुए लोग ஆண்டவர் हैं। அவங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டார். परमेश्वर उसे सामर्थ्य हाथ से और अपने पराक्रम से उन्हें मिस्र से கொண்டு बाहर வந்து लाया। முதல் அற்புதம் என்னது? पहले क्या पसंद है क्या नहीं पसंद है। யாத்ரா முடிஞ்சிட்டு அடுத்து என்ன வருது? निर्गमन हो गया, लेवी हो गया। லேவியராகமம் வருது. எப்படி நான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும்? कैसे परमेश्वर का नमन करना है। அடுத்ததான் எண்ணாகமம். गिनती आ रहा இந்த है। ஜனங்களை பற்றி கர்த்தர் முதலாவது சொல்லுகிறார். इस लोगों के बारे में प्रभु कहता है 23வது அதிகாரம் 23 अध्याय में 8வது 9வது வசனம். 8 और 9 वचन। தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். परंतु जिन्हें परमेश्वर शाप नहीं दिया, उन्हें मैं क्यों शाप दूं? और जिन्हें यहोवा ने धमकी नहीं दी, उन्हें मैं कैसी धमकी दूं? चट्टानों की चोटी पर से वे मुझे दिखाई पड़ते हैं, पहाड़ियों पर से मैं उनको देखता हूँ। பிலேயாம் என்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி, बिलियाम करके एक झूठा भविष्यवक्ता, அவனுக்கு சில வார்த்தை வெளிப்படுகிறது. उनको थोड़ा वचन प्रकट அவன் होता है। இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக ஒருவன் கூட்டியிருக்கான். तो इजरायलियों को श्रापित करने के लिए एक राजा ने ஆனா बुलाया, பிலேயாம் சொல்லுகிறான், पर बिलियाम कहता है இவர்கள் சாதாரணமான ஜனங்கள் அல்ல, ये लोग साधारण व्यक्ति இவர்களை नहीं யாருமே हैं, சபிக்க முடியாது, इनको कोई श्राप नहीं दे இவர்கள் सकता। ये ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். आशीषित किए हुए लोग हैं। ஆண்டவரே இவங்களை வெறுக்கல, परमेश्वर ने खुद इन्हें इनकार नहीं ஆகவே किया, நானும் வெறுக்க முடியாது. इसलिए मैं भी इनकार नहीं कर सकता। மலையில் உச்சியிலிருந்து நான் பார்த்தேன், आसमान की चोटी से मैं जब இந்த देखता हूँ, ஜனம் எல்லாரோட கலந்து வாழ மாட்டார்கள், ये लोग सबके संगति में रहकर யாரோட जिएंगे, ஒத்து போக மாட்டார்கள். सबके साथ मेल मिलाप नहीं இவர்கள் करेंगे। நீதிமான்கள், ये धर्मी लोग हैं, இவங்கள் பரிசுத்தத்துக்கு ये அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். पवित्रता के लिए बुलाए गए हैं। அடுத்து 20வது வசனம் சொல்லுகிறது, 20वां वचन कहता இதோ है, ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், वो आशीष करने के लिए मुझे आज्ञा அவர் मिली, ஆசீர்வதிக்கிறார், वो आशीष करता அதை है, நான் திருப்ப கூடாது. उसे मैं பிலேயாம் பாலாக் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், बिलियम बालक राजा को देखकर இந்த कहता है, இஸ்ரவேல் ஜனங்கள் ये ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், इजरायली लोग आशीष किए हुए लोग हैं, அதை நான் ஒண்ணுமே செய்ய उसको முடியாது. मैं कुछ नहीं कर सकता। 21வது வசனம் வாசிக்கலாம். 21वां वचन पढ़ेंगे, எண்ணாகமம் 23 21. 23 में 21। அவர் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. उसने याकूब में आनंद नहीं पाया और न इस्राएल में अन्याय देखा है। उसका परमेश्वर यहोवा उसके संग है और उनमें राजा की सी ललकार होती है। பிலேயாம் உள்ள இருந்து கர்த்தரை வெளிப்படுத்துகிறார். बिलियम के अंदर परमेश्वर स्वयं प्रकट करता இந்த है, ஜனங்கள் சாதாரணமான ஜனங்கள் அல்ல, ये लोग साधारण व्यक्ति नहीं है, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ये आशीषित किए हुए लोग हैं। இவங்களுக்குள்ள ஒரு தப்பு கர்த்தர் பார்க்கிறாரு, கிடைக்கல. इसके अंदर कोई गुनाह प्रभु देखता तो அவர் मिलता नहीं அக்கிரமத்தை है, காண்கிறதில்லை, वो अधर्म को नहीं देखता, குற்றமும் பார்க்கல, दोष भी नहीं देखता। ராஜ கம்பீரம், ராஜ வம்சம் இவங்களுக்குள்ள இருக்கிறது. राज लोगों का वंश इनके अंदर है। அடுத்து சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, याकूब के विरुद्ध कोई जादू टोना नहीं, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. इजराइल के विरुद्ध कोई जो है बुरा करने वाला बातें नहीं இப்படிப்பட்ட மகிமையான ஜனம்தான் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். है। ऐसे महिमा के लोग इजरायली लोग हैं। ஆண்டவரே சொல்றாரு, நான் உங்களுக்குள்ள ஒரு குற்றத்தையும் பார்க்கல, परमेश्वर स्वयं कहता मैं उनके अंदर कोई दोष नहीं அவங்க देखता, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். वे आशीषित किए हुए இவங்க लोग। யாரோட கலந்து போக மாட்டார்கள், ஒத்து போக ये மாட்டார்கள். सबके साथ एकत्र होके नहीं चलते हैं। இதெல்லாம் நடந்து 2-3 நாள் ஆச்சு. ये सब होकर 2-3 दिन ही हुआ। பக்கத்துல இருக்கிற அந்த மோவாபிய ஜனங்கள் வந்து எங்க
கோயில்ல பூஜை நடக்கு, எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுதாங்க. बाजू के मोआबी लोग आकर हमारे मंदिर में पूजा चल रहा है, आप आइए करके அங்க कहते हैं। விக்கிரகம் இருக்கு வாங்க அப்படிங்க. वहाँ मूर्ति है, आप आ जाओ कहता है। யோசிச்சு பாருங்க, அப்படியே போறாங்க. सोच के देखिए वैसे ही जाते हैं। ஐயோ, முதல் அதிகாரத்தில் தேவன் சேலஞ்ச் பண்ணுகிறார். पहले अध्याय में परमेश्वर उनको चेतावनी देता ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, है, आशीषित वे लोग हैं। இவங்களுக்கு விரோதமா மந்திரம் கிடையாது, குறி சொல்லுதல் கிடையாது. इनके विरुद्ध कोई जादू टोना नहीं, कोई जो तंत्र मंत्र नहीं இவங்க है। யாரோட கலந்து போக மாட்டார்கள். सबके साथ मिलकर नहीं இவங்க चलते தனித்து வாழ்வாங்க. हैं, अकेले में जीते हैं। இப்படிப்பட்ட ஜனம் எப்படி குளறுபடி ஆகுது பாருங்க. ऐसे लोग कैसा गड़बड़ी में जाता அங்க है। போயிட்டாங்க, वे चले गए எங்க போக கூடாது அங்க போயிட்டான். जहाँ नहीं जाना वहाँ चले गए, விக்கிரகாராதனை செய்தாங்க, मूर्ति पूजा कर रहे பூஜையில हैं, கலந்துக்கிட்டாங்க, पूजा में भाग लेते எல்லா हैं, பிரசாதெல்லாம் சாப்பிட்டாங்க, सारे प्रसाद பாவம் செய்யவும் துணிஞ்சிட்டாங்க. पाप करने भी वो मिल गए हैं। இப்ப நம்ம யோசிப்போம், தாவீது ராஜா எவ்வளவு கிளியரா சொல்றாரு अब பாருங்க. हम सोच के देखेंगे दाऊद राजा कितने सही நீ साफ அந்த இடத்துல நிக்கவே கூடாது. तो वहाँ पर खड़ा ही नहीं होना அப்படிப்பட்ட है, ஜனங்களோட நீ பழக்கம் வைக்கவே वैसे கூடாது. लोगों के साथ संगति नहीं रहना। வச்சன்னா உனக்கு மேல எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் அது உன்னை தடுக்காது, நீயே வழி போயிருவ. तो रखेगा तो तेरे ऊपर कितना ही आशीष क्यों ना आ जाए, वो तेरे ऊपर रुकेगा ஏன்னா नहीं। तो உன்னுடைய சுபாவம் தீர்மானிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு. क्योंकि तेरा स्वभाव को नियुक्त करने का अधिकार प्रभु ने நீ दिया है। தீர்மானிச்சிட்டேன்னா கர்த்தரே கூட மாத்த முடியாது உன்னை. तो खुद अपने आप को कर दिया तो परमेश्वर भी उसे बदलेगा। தேவன் அந்த அதிகாரத்தை ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்திருக்காரு. परमेश्वर वो अधिकार को हर एक व्यक्ति को दिया है। அதுதான் கர்த்தர் ஒவ்வொரு வாரத்திலும் 7வது நாள் आज वही परमेश्वर हर एक हफ्ते में 7वां दिन, சண்டே தின उस रविवार के दिन எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். आप सब परमेश्वर के वचन को உங்களை நீங்க திடப்படுத்திக்கணும். आप स्थिर करना அப்பதான் நீங்க है, ஆசீர்வாதமா இருக்கலாம், तब आप आशीषित रहोगे, ஆரோக்கியமா இருக்கலாம், चंगाई के साथ ஒரு रहोगे, வாழ்க்கையில் ஒரு பெரிய பலனை ஆசீர்வாதத்தையும் कि பெறலாம். जीवन में एक बड़े बल को आप आशीष पा என்ன सकते வேலை हैं। செய்தாலும் ஆசீர்வாதம். कुछ भी काम करे அது आशीष, விவசாயமா இருந்தாலும் சரி, ஃபேக்டரியா இருந்தாலும் சரி, वो खेती हो या कंपनी हो, எல்லாத்துலயும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். सब में परमेश्वर हमें आशीष करता இஸ்ரவேல் है। ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்ததை நம்ம பார்க்கிறோம். इजरायली लोगों के जीवन में हुई बातों को हम देखते 22 हैं। அவங்களுக்கு ஆசீர்வாதம். 22 में उनको आशीष அவங்க है, யாரோட ஒத்து वे போகாதவர்கள். किसी के संगति में नहीं रहते ஆண்டவரே हैं। சொல்லுகிறார், प्रभु स्वयं कहता है இவங்களெல்லாம் யாரும் ஏமாத்த முடியாது. इसको कोई फंसा नहीं सकता है। அப்படிப்பட்ட ஜனம் எப்படி ஏமாத்து? ऐसे लोग कैसे फंस गए? அவன் வந்து கூப்பிட்டோட பின்னால போயிட்டான். वे आकर बुलाए तो पीछे पीछे चलेगा, அவங்க வந்து கூப்பிட எங்க இதுல பூஜை நடக்கு வாங்க அப்படின்னு. वो आकर बुलाते हैं हमारी पूजा हो रहा है, எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்து போயிட்டாங்க. सब जानकर भी वो पीछे चले गए हैं। எவ்வளவு துணிவா காரியங்களை செய்துட்டாங்க. इतना भयंकर बातों को कर दिए हैं, ஆனா அந்த இடத்துல அந்த விவரம்லாம் எழுதல. पर यहाँ पर उस पूरी बातों को लिखा नहीं है। விவரம் பாருங்க, வெளிப்பட்ட விசேஷம் 2வது அதிகாரம் प्रकाशित अध्याय में, दूसरा अध्याय में 14வது வசனத்துல விவரம் இருக்கு. என்ன செய்தாங்க? 14 वचन में लिखा है क्या किए थे। இது என்ன விதத்துல இவ்வளவு கிளீனா இல்ல. गिनती में उतना साफ बताया नहीं है। வெளிப்பட்டல் 2வது அதிகாரம் 14வது வசனம். प्रकटीकरण दूसरा अध्याय 14 वचन। ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடவலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போலி செய்த பீலியாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. मुझ पर तेरे विरुद्ध पर मुझे विरोध कुछ बातें कहनी है, क्योंकि तेरे तेरे यहाँ कुछ ऐसे हैं जो बिलाम की शिक्षा को मानते हैं, जिसने बालाक को इस्राएल के आगे ठोकर का कारण रखना सिखाया कि वे मूर्तियों पर चढ़ाए गए वस्तुएं खाए और व्यभिचार करें। இது எங்க இருக்கு? வெளியே இல்ல, சர்ச்சுக்குள்ள இருக்குங்க. ये कहाँ पर है? बाहर नहीं, कलीसिया के अंदर है। சபைக்குள்ள எப்படி இருக்கு? कलीसिया के अंदर ही है। ஆண்டவர் பேசுகிறார் வெளிப்படுத்த விசேஷத்துல. परमेश्वर बातें करता प्रकटीकरण में। அப்போ அந்த அவர் குறிப்பிட்ட பெருமுக சபைன்னு ஒரு குறிப்பிட்ட சபையை சொல்லி பேசுகிறார். एक 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 कलीसिया को अहम करके அது बताता அந்த है, சபைக்கு மட்டும் சொல்லல, केवल उस कलीसिया को नहीं இந்த कहा। உலகத்துல இருக்கிற எல்லா சபைகளுக்குள்ளேயும் தவறான உபதேசம் இருந்ததுன்னா கர்த்தர் इस சொல்லுகிறார். दुनिया के सारे कलीसिया में गलत उपदेश है, ऐसा प्रभु कहता है। ஆனா எல்லாமே இப்படி இருந்திருப்பாங்களா? क्या सब लोग ऐसे रहे होंगे? சபையில வந்திருக்கவங்க இப்படிப்பட்ட ஆட்களா? क्या कलीसिया में आए हुए लोग ऐसे लोग हैं? இந்த நான் நினைக்க 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம், पहला कोरिन्थियों का किताब 6वां अध्याय யாராவது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் வாசிப்போம். 9 और 10। அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும்
உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. क्या तुम नहीं जानते कि अन्यायी लोग परमेश्वर के राज्य के वारिस न होंगे? धोखा न खाओ, न वेश्यागमी, न मूर्ति पूजक, न परस्त्रीगमी, न लुच्चे, न पुरुषगमी, न चोर, न लोभी, न पियक्कड़, न गाली देने वाले, न अंधेर करने वाले परमेश्वर के राज्य के वारिस होंगे. இதுல எழுதியிருக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. इसमें लिखा है ऐसे लोग परमेश्वर के राज्य में जाएंगे. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளன்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே போக முடியாது. பிறதான் பரலோகம். स्वर्ग राज्य में ही नहीं जा सकते, फिर बाद स्वर्ग. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வர முடியாதுன்னு कि போட்டிருக்கு. प्रसन्नता के अंदर नहीं आ நான் सकते. உண்மையிலே நீங்க எத்தனை பேர் எப்படி புரியுதுன்னு தெரியல. आप कितने लोग ऐसे समझ रहे हैं? முதல் இந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது जब मैं पहला इस वचन को पढ़ा था, இதுக்குள்ள நம்ம இருக்கமா அப்படின்னு தேடி பார்த்தேன். इसके अंदर मैं हूँ क्या करके ढूंढ कर देखा. எதுக்குள்ள किसके अंदर? பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதி இல்லாத இந்த பேர் சொல்லிருக்கல அந்த ஆள்லாம் போவாது. स्वर्ग नहीं जाने लायक जो नाम दिए हैं ये लोग नहीं முதல்ல जाएंगे. முதல் வசனம் சொல்றது அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லைன்னு சொல்லிட்டு 9 में पहले अध्याय में बताया है, पहला वचन में है कि अन्याय करने वाले परमेश्वर राज्य के स्वतंत्र नहीं हो सकते. எதெல்லாம் அநியாயம் அப்படின்னு சொல்லி விவரம் क्या காமிச்சிருக்காரு. क्या अन्याय बातें हैं उसका वर्णन किया है. இதுல என்னெல்லாம் எழுதியிருக்கோ அதுல யாராவது இருக்காங்களா? इसमें क्या क्या लिखा है, उसमें कोई लोग है क्या? இங்க இருக்க ஆளு யாரும் இருக்கா? यहाँ पे है लोग है क्या? யாராவது இருக்காங்களா? है क्या? ஆனா பவுல் சொல்றாரு நீங்க எல்லாம் அப்படிப்பட்ட ஆளு தான் அடிக்க போடுறாரு. पौल कहता है आप सब लोग ऐसे ही हैं. அடுத்த வசனம் வாசிக்கும் போது उसका अगला वचन पढ़ते समय 11வது வசனம் சொல்லுது 11 वचन कहता है, உங்களிலும் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். पर आप में भी लोग ऐसे थे. எப்படிப்பட்டவங்களா? कैसे लोग? தேவனுடைய ராஜ்யத்தை பெற முடியாதவர்கள். परमेश्वर के राज्य को नहीं पाने जैसा. உங்களுக்கு தகுதியே இல்லதான். आपको काबिल नहीं है. நீங்களும் இந்த கூட்டம் தான். आप भी वही झुंड है. நீங்கள் இப்படிதான் இருந்தீங்க. आप भी ऐसे ही थे. ஆனா பவுல் சொல்கிறார் तो पौल कहता है இப்படிதான் நீங்க இருந்தீங்க. ऐसे ही आप थे. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் फिर भी प्रभु यीशु मसीह के नाम நமது से தேவனுடைய ஆவியினாலும் हमारे परमेश्वर की आत्मा से கழுவப்பட்டீர்கள். धोए गए हैं, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். पवित्र किए இப்போ गए. நீங்க நீதிமான்கள். अब आप धर्मी है. இப்போ எல்லாருக்குமே தைரியம் வரணும். अब आप सबको இந்த धैर्य है. பாவ பட்டியல நம்ம தான் இருக்கோம். हाँ, ये पाप के जो बातों में हम भी थे. ஆனா இப்படியே நான் இருந்திருந்தோம்னா அங்க போக முடியாது. पर ऐसे ही मैं रहता तो वहां नहीं जा सकता ஆனா था. நான் எப்படியோ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதனால कैसे तो मैं यीशु के बारे में அவருடைய सुन, நாமத்திலேயே அவருடைய ஆவியினால நான் கழுவப்பட்டதனால उसके नाम से उसकी आत्मा से मैं धोए என்னை जाने से நீதிமானாய் மாற்றி விட்டார். प्रभु ने मुझे धर्मी बना தேவன் दिया. என்னை நல்லவனாய் மாற்றிட்டார். प्रभु अच्छा बना दिया. நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான் हम பாருங்க. कितने बड़े धनी. பைபிள்ல பவுல் சொல்றார் நீங்க எல்லாம் அப்படிப்பட்ட ஆளுதான். बाइबल में पढ़ के आप सब ऐसे लोग இப்ப हैं, அப்படி இல்ல. पर अभी ऐसा नहीं. ஆண்டவர் தன்னுடைய ஆவியினாலே நம்மை கழுவினார். परमेश्वर अपनी आत्मा से हमें அவருடைய भर दिया. நாமத்திலே இயேசுவின் நாமத்தினால மீட்பு பெற்றவர்கள். यीशु उन नाम से छुड़ाए गए हुए இதுதான் हैं. பாக்கியம். यही धन्य है. தேவன் மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார். परमेश्वर महिमा के कार्य को कर உங்களை रहे இப்படி தான் हैं. இருந்தீங்க. आप में भी लोग ஆனா ऐसे இப்பொழுது थे. நீங்கள் அப்படி அல்ல. अभी आप ऐसे नहीं இப்ப எப்படி? हैं. अभी कैसे हैं? நீதிமான்கள். धर्मी है. தேவனுடைய ஜனம். परमेश्वर के அவருடைய நாமத்தினாலே கழுவப்பட்டவர்கள். उसके नाम से धोए हुए लोग हैं. தாவீது சொல்றாரு तो दाऊद कहता है எவ்வளவுதான் கழுவப்பட்டிருந்தாலும் आप इतना ही धोए क्यों? அப்படிப்பட்ட கூட்டத்தோட நீங்க ஒத்து போக ऐसे கூடாது. झुंड के साथ आप रहना ही அது है. கூட இருந்தால் வாழ்க்கையில தவறான காரியம் நடக்க उसके நேரிடும். साथ रहेंगे तो जीवन में गलत இப்ப संगति हो सकती சங்கீதம் ஒன்னா சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். है. वजह सही था, पहला एक दूसरा वचन में पढ़ेंगे. परंतु वो तो यहोवा की व्यवस्था से प्रसन्न रहता और उसकी व्यवस्था पर रात दिन ध्यान करता रहता है. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவன் பாக்கியம். परमेश्वर के वचन में प्रिय होकर दिन और रात उसमें नमन करने वाले धन्य है. கண்டிப்பா அவங்க கண்டிப்பா பாக்கியவான்களா தான் இருப்பாங்க. निश्चय वो धन्य है. பைபிள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஒரு பாக்கியம். बाइबल हमारे घर में है वो धन्य है. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட இதுதான். वो एक थोड़े सही देर के लिए है. ஒரு சினிமால ஒரு பாட்டு படிப்பாங்க. सिनेमा में एक गीत गाते हैं. அதாவது வீட்டு வரைக்கும் வருவாங்க செத்து போனா हाँ, சொந்தக்காரங்க. रिश्तेदार घर तक रहेंगे आपके साथ உன் புள்ள கல்றதோட வரைக்கும் வரும். और आपके बच्चे कब्र तक आ सकता है. அதுக்கு யாரும் தெரியாது. उसके बाद कौन तुम्हारे साथ पता नहीं. அதுக்கு பிறகு தெரியாது யாருன்னு போட்டு. उसके बाद कौन है पता नहीं. பைபிள் இங்க சொல்லுது बाइबल बताती இரவும் है பகலும் நீ தியானமாய் இருந்தால் दिन रात अगर तो नमन தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை அவருடைய ஆவி உன்னை நடத்தும். आखिर तक परमेश्वर का आत्मा आपको அதாவது चलाए. நம்பிக்கை அற்றவர்கள் அல்ல, நாங்க நம்பிக்கை உள்ளவர்கள். हाँ, हम बिना जो निश्चय वाले नहीं बनते. निश्चय எங்களுக்கு ஒரு முடிவு தெரியும், நாங்க எங்க போவோம் தெரியும். हमारा अंत हमें पता है. हम பவுல் कहाँ जाएंगे. சொல்கிறார் நாங்கள் நம்பி இருக்கிறவர் யார் என்று எங்களுக்கு தெரியும். पौल जहाँ कहता है हम भरोसा करने वाला कौन है हम நாங்கள் जानते हैं. பிரயாசப்பட்டது ஓடினது வீணல்ல. हम प्रयास किए, हम दौड़ रहे हैं, वो व्यर्थ नहीं है. காணப்படுகிறது
நிரந்தரம் அல்ல, दिखने वाली जो है हमेशा नहीं है। காணப்படாத நிரந்தரம். जो नहीं दिखता वो हमेशा परलोकम। वो स्वर्ग है। ஆகவே காணப்படாத தெய்வத்தை நம்ம தரிசித்தது போல நடக்கும். इसलिए न देखने वाले परमेश्वर को हम आए हुए के रूप में அந்த रहते हैं। நம்பிக்கையை எங்களுக்கு தந்திருந்த வேதம் தான். वो भरोसा हमें देने वाला ये वचन है। பைபிள் தான் எங்களுக்கு அந்த நம்பிக்கையை ये தந்திருக்கு. बाइबल हमें वो भरोसा அது देता மட்டும் இல்ல, அந்த வேதங்களை है। பேசுகிறது. वो केवल नहीं वचन हमसे बातें करते हैं। எல்லாவற்றையும் ஜெயம் பெற எங்களுக்கு பலன் தருகிறது. हम सब पे विजय पाने के लिए हमें बल देता है। தெரியுமா, கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கு. आपको पता है मसीह लोगों के लिए एक समाधान का जीवन है। வேற யாருக்கும் உலகத்துல நிறைய பேர் இருக்கு. और बहुत सारे लोगों को जो बहुत सारे दुनिया பெரிய के பணக்காரர்கள் தான். एक बड़ा धनवान का है। தங்கக்கல்ல தான் படுத்திருக்காரு. मैं सोने के खाट में सोया हूँ। ஆசனம்லாம் வெள்ளியும் தங்கமா தான் இருக்கு. पूरा बर्तन सोना चांदी है। படுக்கும்போது தனித்து இருக்கிறேன், வாழ்க்கையில நிம்மதி இல்ல. और सोते समय अकेला हूँ, मेरे जीवन में समाधान नहीं। ஆனா கிறிஸ்தவ அப்படி இல்ல. मसीह लोग ऐसे नहीं। அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. उनका एक इंतजार है, और बर्बाद। वो आएगा। இயேசு வரப்போகிறார். यीशु आने वाला அவர் है। ஒரு நொடி பொழுதுல என்னை அவர் போல மாற்ற वो एक போகிறார். क्षण भर में मुझे उसके समान இந்த बनाएगा। நம்பிக்கைக்கு என்னை வழிநடத்துறது தேவனுடைய வார்த்தை. इस भरोसे के मुझे चलाने वाला परमेश्वर है। வேதத்தை வாசிக்கிறவன் தியானிக்கிறவன் பாக்கியவான். इसलिए वचन को पढ़ने वाला ध्यान करने वाला धन्य है। நிறைய பேர் பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்க வாசிக்க வியாதியே நீங்கிருது. बहुत लोग ये वचन पढ़ते पढ़ते उनकी बीमारी दूर हो जाती है। கட்டி கூட கரைந்து போகிறது. बहुत सारा जो घाट वो भी पिघल जाता சாபம் है, நீங்கி போகிறது. सांप निकल जाता है। தேவன் எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதுல மாற்றுகிறார். परमेश्वर सबको क्षण भर में बदलता வேதாகமத்தில் अவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் है। इस வைத்திருக்கிறார். वचन के अंदर उतनी बड़ी आशीष और தான் சொல்கிறார், கர்த்தருடைய வேதத்துல நீ பிரியமாய் இருக்க வேண்டும். दाऊद कहता है परमेश्वर के वचन में तो தாயப்பன் சொன்னதால माँ पिता ने कहा इसलिए वाक्य- पढ़ने से। நாங்க ஹாஸ்டல்ல படிக்கும்போது अभी हम सब हॉस्टल में समय தினமும் காலையில வாத்தியார் எழுப்புற உடனே ஒரு வார்த்தை கேட்பாரு. हमेशा जो जो शिक्षक उठते ही एक बातों को पूछता அது था। ஒரு சின்ன வசனம் தான். எழுதி மொத்தமா படிப்பாங்க. மாசம் முத மால் போட்டுருவாங்க. हाँ, वो छोटा सा वचन लिखकर हमेशा डाल देते हैं। ஒவ்வொரு வசனத்தையும் ஒரு நாளைக்கு நீங்க மனப்பாடம் हर பண்ணுங்க. एक वचन को हर दिन आप मन காலையில पाठ 5 மணிக்கு எழுப்பி ஸ்டடி. सुबह उठते ही 5 बजे पढ़ना। வாத்தியார் வந்து கலந்துக்கிறாரு, கொஞ்சம் பக்கத்துல हाँ, இருந்தாரு. वो तभी आकर हमारे साथ रहता नहीं, पर तो बाहर का कमरा ஆனா रहता है। எழும்பி வந்தா யாராவது ஒரு ஆளப்பத்திக்குள்ள வசனம் என்னடான்னு हाँ, கேட்பாரு. उठकर आते ही किसी को भी आज का वचन क्या है पूछता था। அடிக்கலாம் மாட்டாரு. கேட்பாரு, வசனம் என்ன பண்ணிக்கோ, வசனம் என்ன இருக்கு. मारता नहीं और पूछता था आज का वचन அது क्या है। சொன்னா சொல்லுவாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். अगर हमने कह दिया कि प्रभु तुझे आशीष करे, தெரியாம ஒளிச்சாங்கன்னா என்ன உனக்கு அறிவு அடிப்பாரு. हाँ, अगर हम उसे नहीं बता पाए तो बोले क्या तेरा दिमाग है। தினமும் ஒரு வசனம் சொல்லணும். हर दिन एक वचन कहना அப்படி है। கர்த்தர் எங்களை நடத்தினார். ऐसा परमेश्वर ने हमें- வார ஒரு முறை ஒரு சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணணும். हफ्ते में एक भजन संहिता को मन पाठ நான் करना நிறைய था। சங்கீதத்தை மனப்பாடம் मैं बहुत सारे भजन संहिता मन पाठ किया। சங்கீதம் पहला वाला 23 23 46 45 46 91 92 91 92 18 18 40 ரெண்டாவது 119 8 வசனம் 100 उसमें 8 वचन 28 25 120 எல்லாத்தையுமே அவர் சொல்லுவாங்க. बहुत सारी ऐसी बातों को कहने के लिए कहते थे। ஆனா ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் बराबर। ஹாஸ்டல்ல மட்டன் சாப்பாடு. रविवार को शाम को हॉस्टल में मटन खाना था। சபை போயிட்டு வந்த உடனே ஒரு சங்கீதம் நம்ம மனப்பாடமா அவருக்கு சொன்னது சொல்லணும். कलीसिया में आते ही एक वचन उसको बताना मन पाठ किया हो। சொல்லல அப்படின்னா முழங்கால் உடனே முழங்கால் अगर போடணும். नहीं बताया तो तुरंत घुटने में आना है। சாப்பாடு கிடையாது. दोपहर का भोजन சாப்பாடு नहीं। கிடைக்கும் 3 மணிக்கு பிறகு கிடைக்கும். हाँ, पर 3 बजे के बाद ही मिलेगा। அது வரைக்கும் முழங்கால் நிக்கணும். तब तक घुटने में रहना है। நான் நினைக்கிறேன் அவங்க எல்லாம் செய்தது ஒரு மாதிரி கொடூரமா தான் இருந்தது. मैं सोचता हूँ वो सब किया बहुत कठोर लग रहा ஆனா था। எவ்வளவு ஒரு ஞானமா செய்திருக்காங்க பாருங்க. कितने ज्ञान से उन्होंने किया है। அவங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லிருப்பாங்க, தெரியல நம்மள பட்டு வளர்த்தாங்க. पर उनके बच्चों को सिखाया पता नहीं, पर हमें ऐसा सिखाया தேவனுடைய है। வசனம் ஒரு மனிதனை மகிமையான இடத்துல நிறுத்துகிறது. परमेश्वर वचन एक मनुष्य को महिमा के स्थान में நல்லவர். परमेश्वर अच्छा है। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है ஏதோ ஏனோ இல்ல, பிரியமாக வாசிக்க வேண்டும். ऐसे ही नहीं परंतु प्रिय पसंद करना ரெண்டாவது है, தியானிக்க வேண்டும். उसे ध्यान करना है। உலகத்தில் உள்ள அத்தனை சயின்ஸுக்கும் அடிப்படை வந்து பைபிள். दुनिया का हर प्रकार की साइंस का अहम वचन है, எல்லாமே பைபிள் தான். सब बाइबल ही है। பிளேன் கண்டுபிடிக்க மெயின் பைபிள் தான். प्लेन का जो खोज करने के लिए अहम बाइबल है। சொல்லுகிறார், காற்றுக்கு எடை இருக்கிறது. अय्यूब कहता है हवा का वजन है, அப்ப எடை இருந்தா அப்ப அதை என்ன செய்யலாம், தள்ளலாம். और वजन है तो हम दे அதனால தான் அவங்க सकते हैं। கண்டுபிடிச்சாங்க. इसीलिए वे लोग उसे खोज लेते எல்லாத்துக்கும் அடிப்படை பரிசுத்த வேதம் हैं। தான். हर एक का नींव पर पवित्र वचन என்னுடைய है। ஞானம், என்னுடைய யுக்தி வளர்வதற்கு அடிப்படையே பைபிள் தான். मेरा बुद्धि मेरा ज्ञान बढ़ने का अहम नींव परमेश्वर का தாவீது वचन। சொல்றாரு, நல்லா இருக்கணும் எனக்கு ஆசை. दाऊद कहता है तो अच्छा रहना मेरी आशा இந்த है। மூணையும் சேர்த்துக்கிட்டு நீ பைபிள் வாசனத்துக்கு உனக்கு ஒப்பேறாது ये கதை. तीनों अगर वचन पढ़ेगा तो सही नहीं रहेगा। அதாவது நீ வாசிக்கலாம், அது வந்து ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. वचन पढ़ेगा पर उस आशीष का अनुभव नहीं ले सकता। நம்ம ஒரு கருவாடு ஒரு கிலோ கருவாடை கையில வச்சுக்கிட்டு 1 किलो जो सूखा मच्छी को हाथ में लेकर மெதுவா மார்க்கெட் வழியே போறோம். अगर हम मार्केट की ओर से जाएंगे तो சில நாயோ இல்லது பூனையோ நமக்கு பின்னால வருது. अगर कुत्ता या बिल्ली हमारे पीछे आना शुरू हो गया, பூனையை எவ்வளவுதான் விரட்டினாலும் அது கொஞ்சம் விலை பின்னால தான் வரும். आप उसको कितना ही दूर करे वो थोड़ा दूर होगा, पर கையில पीछे கருவாடு இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் तेरे हाथों में जब तक सूखा मच्छी है वो आते இருக்கும். நீ रहेगा। விரட்டுறது கருவாடை தான் விரட்டணும். அத தன்னால போயிடும். हाँ, आप जो मच्छी को दूर करेंगे तो अपने आप वो दूर हो जाएगा। கர்த்தருடைய தாசன் தாவீது சொல்கிறார், परमेश्वर दास दाऊद कहता है மூணையும் நீ வெறுத்துட்டு इस तीनों को तू இரவு பகலும் அவருடைய வேதத்துல நீ தியானமா மட்டும் இருந்தேன்னு வச்சுக்க, நீ பாக்கியவான். दिन रात उसके वचन में ध्यान करेगा तो तू धन्य है। சொல்ல நீர் கால்ல ஓரமாய் நடப்பட்ட ஒரு நல்ல மரத்தை போல இருப்பாய். वो कहते हैं नदी के किनारे लगे हुए अच्छा वृक्ष समान होगा। நான் வேற பாஷையில வாசிக்க முன்னால கேட்டிருக்க இந்த வசனத்தை. मैं पहले दूसरे शब्दों में पढ़ने वाले उस वचन को देखा। பைபிள்ல என்ன பண்றது? तमिल में क्या डाला है? அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன்னுடைய காலத்துல தன் கனியை தருவான். वो नदी के किनारे लगा हुआ उस पेड़ के सामने अपने समय में वो फल को प्रकट करेगा। ஆங்கிலத்துல என்ன பண்றது? इंग्लिश में क्या डाला है? யார் கனி கொடுப்போம்? அவருக்கு பிரியமான கனியை கொடுப்பானா, அவருக்கு பிரியமானதை கொடுப்பானா? हाँ, उसका प्रिय फल देगा क्या परमेश्वर का प्रिय फल को वो देगा?
ஆங்கிலத்தை படிக்க அவருக்கு பிரியமானது. परमेश्वर में अंग्रेजी में डाला कि प्रभु को प्रिय वाले फल को தேவன் எதை விரும்புகிறாரோ அதை அவன் செய்வான். परमेश्वर जो चाहता है उसे वो करता है, அதுக்கு அடுத்து போட்டிருக்கு துன்மார்க்கர் அப்படி செய்ய மாட்டாங்க. पर दुष्ट ऐसा नहीं करता है। துன்மார்க்கர் அப்படி செய்ய மாட்டார்கள். दुष्ट लोग ऐसे नहीं அவர்கள் करते, வேதத்தை வாசிக்க वे மாட்டார்கள். परमेश्वर के वचन को नहीं அதற்கு पढ़ेंगे, செவி கொடுக்க மாட்டாங்க. उसको कान नहीं அதை देंगे, தியானிக்க மாட்டாங்க. उसे ध्यान नहीं அது करेंगे। காற்று பறக்கடிக்கிற பதரை போல இருப்பார்கள். वो हवा में उड़ने वाले धूल के समान தமிழ்ல रहेंगे। இதெல்லாம் இப்படி சொல்லாம இப்படி சொல்லாங்க. அவங்க ஒரு சில்லாட்டம் அடிப்பாங்க. சில்லாட்டம் எப்படி காற்று எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் போகும். वो जहाँ जहाँ हवा का लहर होता है वहाँ वहाँ वे भी उड़ते रहते हैं। எப்படி எல்லாம் காற்று அடிக்க அவ்வளவு ஸ்பீடா போகுது. जैसा हाथ हवा आएगा उतने तेजी से वो भी उड़ेंगे। யாரு? कौन? இந்த வேதாகமத்துல மேல் பிரியமாய் வையாதவர்கள், ये वचन में प्रेम न करने वाले, ஆசையோடு வாசியாதவர்கள். आशा के साथ न पढ़ने वाले। துன்மார்க்கர் இந்த மாதிரி செய்ய மாட்டான். दुष्ट लोग ऐसा नहीं करते। காற்று பறக்க அடிக்கிற அந்த புழுதியை போல அந்த தூசியை போல இலை போல பறப்பார்கள். हवा जो पत्ता सूखे पत्ते को उड़ाता है वैसे वे उड़ जाते हैं। ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும், इसीलिए दुष्ट न्याय में அப்படின்னா துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பில் நிற்பாங்க. वे लोग न्याय के स्थान में खड़े ஆனா रहेंगे, பாவிகள் நீதிமானுடைய சபைக்கு வர மாட்டாங்க. और पापी धर्मी लोगों के सभा में नहीं आएंगे। எப்படி எல்லாம் நடக்கு பாருங்க. कैसा कैसा हो रहा है देखिए। நீதிமான்கள் தேவனுடைய சபையில இருப்பார்கள். धार्मिक लोग परमेश्वर के भवन में बने रहेंगे। தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துலயும் நிறைய சபைகள்ல இந்த சாப்பாடு கொடுப்பாங்க. तमिलनाडु में अगर हम देखेंगे हर एक साल में कलिसिया में भोजन देते हैं। இப்ப எல்லார் வீட்லயும் நினைச்ச மாதிரி சாப்பிடலாம். आज हर एक के घर में जो पसंद है बनाकर खा सकते ஆனா அந்த हैं, காலத்துல அப்படி இல்ல. पर उस समय में ऐसा नहीं था। நிறைய பேருடைய வாழ்க்கையில நினைச்ச மாதிரி நல்ல கூட்டு குழம்பு வச்சு சாப்பிட முடியாது. बहुत लोगों के जीवन में जैसा सोचा वैसा अच्छा दाल जो भी है सब्जी रखकर खा नहीं सकते। இன்னைக்கு அப்படி இல்ல. நிறைய சபையில சாப்பாடு கொடுக்கும் பாத்தீங்கன்னா आज ऐसा नहीं, परंतु बहुत सारे कलिसिया में भोजन देते समय, சுத்தி ஊர்ல நாங்க ஒரு நாள் சாப்பிட போயிருந்தோம். लेकिन स्वीटी के गांव में हमने खाना खाने गए, மட்டன் சாப்பாடு, मटन खाना था, சிக்கன் பிரியாணி, चिकन फ्राई था, ஒரு தண்டா, एक ठंडा ஒரு था, ஐஸ்கிரீம், आइसक्रीम था பாயாசம், और खीर था। இதெல்லாம் கொடுத்தாங்க. ये सब देते हैं இன்னைக்கு आज भी। ஒரு காலத்துல இப்படி யாரும் கொடுக்கல. एक समय में ऐसा नहीं दिया, நம்மளும் வீட்ல சாப்பிட முடியாது. हम भी घर पे खाना नहीं அப்படிப்பட்ட करते। காலத்துல ऐसे समय में எப்படியாவது சபையில போய் சாப்பிட போவாங்க. कैसे भी कलिसिया में जाकर भोजन खाना, சபையில போய் சாப்பிட்டா யாருக்கு? कलिसिया में जाकर भोजन खाया मेरा बीमारी चली சபையில जाएगी। போய் சாப்பிட்டா என்னோட தத்திரம் மாதிரி. कलिसिया में जाकर खाना खाऊंगा मेरी दरिद्रता மூணு चली மைல் 4 மைல் நடந்து போய் சாப்பிடுவாங்க. जाएगी। 3-4 किलोमीटर चलकर जाकर खाना खाते சபையில थे, போய் சாப்பிடணும். कलिसिया में जाकर खाना। இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் சேனல். ये सब आशीष दिए हुए लोग हैं। தமிழ்நாட்டுல பாருங்க எல்லா காவலையும் சாப்பாடு இருக்கும். हाँ, तमिलनाडु में हर गांव में आपको कलिसिया दिख जाएगा। சின்ன சபையா இருந்தாலும் பெரிய சபையா இருந்தாலும் வருஷம் ஒரு முறை சாப்பாடு वो போடுவாங்க. छोटा कलिसिया हो या बड़ा, साल में एक बार वो தேவனுடைய சபையில நான் சாப்பிடுறது ஆசீர்வாதம். परमेश्वर के भवन में मैं भोजन खाना आशीष ஏன்னா है, கர்த்தருடைய சபைக்கு வந்து பாருங்க. क्योंकि वो कलिसिया में தேவனுடைய परमेश्वर ஜனத்தை ஆயத்தப்படுத்தாங்க. परमेश्वर के लोग उसको தேவனை देते हैं, ஆசீர்வதிப்பாங்க. वो उसे आशीष करता है। பைபிள் சொல்கிறது நீதிமான்கள் தான் சபையிலே நிலைத்திருப்பாங்க. बाइबल बताता है धार्मिक व्यक्ति ही कलिसिया में அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. उसके लिए वो आशीष दिया गया கடைசி है। வசனம் வாசிக்கலாம். ஆக்கவே. 6வது வசனம், சரி. சங்கீதம் 1ல 6வது வசனம். जैसे था கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியோ. क्योंकि यहोवा धर्मियों का मार्ग जानता है, परंतु दुष्टों का मार्ग नष्ट हो जाएगा। கர்த்தர் நீதிமான்களுடைய வழியை அறிந்திருக்கிறார். परमेश्वर அப்படின்னா என்ன धार्मिक, அர்த்தம்? इसका मतलब क्या है? அவங்க போகிற வழியை அவர் பார்க்கிறார். वो जाने के रास्ते को देखता है। மோசே 40 வயசா இருக்கும்போது அரண்மனை விட்டு வெளியே போனாரு. मूसा 40 साल होने के बाद राज्यभार को छोड़कर बाहर ஆனா आया। தேவன் ஒரு நாள் அவர்ட்ட பேசல. परमेश्वर कभी उससे बातें नहीं இன்னும் की, 40 வருஷம் கழிஞ்ச பிறகு தான் பேசினார். और 40 साल होने के बाद அதனால बातें हुई। 40 வருஷம் அவரை கண்டுக்கிடாம இல்ல. तो 40 साल उसे देखा नहीं, ऐसा नहीं। அவருக்கு வந்த எல்லா ஆபத்திலையும் அவர் उसको பாதுகாத்திருப்பார். आने वाले हर एक संकट में उसने இஸ்ரவேல் बचाया। தேசத்துல நிறைய மலைகளும் பள்ளத்தாக்குகளும் தான். इस्राएल देश में बहुत सारा पहाड़ और जो खाइयां है। தாவீது சொல்லுகிறார், மரண பள்ளத்தாக்குல நான் நடந்தாலும் சரி நான் பொல்லாப்புக்கு பயப்பட दाऊद மாட்டேன். कहता है मैं भले ही मौत के खाई से चलूंगा तो भी मैं அப்ப बुराई से न தேவனுடைய डरूंगा। ஜனம் அப்படிப்பட்ட வழியில நடந்தாலும் தெய்வம் அவரை பார்த்து பாதுகாக்கிறார். परमेश्वर के लोग ऐसे मार्ग से चले तो भी परमेश्वर उनको सुरक्षा करता है। நீதிமானுடைய வழியை கர்த்தர் பார்க்கிறார். धार्मिक का मार्ग को परमेश्वर அவர் देखता है। முன்னும் பின்னுமாக இருந்து அவனை वो பாதுகாக்கிறார். आगे पीछे रहकर उन्हें सुरक्षा மோசேயை देता है। கடைசி வரை அவர் பாதுகாத்தார். मूसा को आखिरी तक वो सुरक्षा அவனை அடக்கம் பண்ணது பாருங்க, ஆண்டவரே அவனை அடக்கம் பண்ணார்னு போட்டிருக்கு. देता है। उसको दफनाने में हम देखेंगे परमेश्वर ने स्वयं से அவர் दफनाया। ஒரு நீதிமான். वो एक धर्मी है। தேவனுடைய சபையில அவர் உண்மை உள்ளவர் என்று பைபிள் சொல்கிறது. परमेश्वर के भवन में वो सच्चा व्यक्ति है। மோசே போல ஒரு சாந்த குணமுள்ளவன் மனுஷன் உலகத்திலே இல்லைன்னு போட்டிருக்கு. मूसा के समान शांत गुण वाला व्यक्ति दुनिया में இதுக்கு नहीं है। உத்தமமான காரியம் என்னன்னா इसका अहम कारण क्या है? அவர் वचனத்துக்கு செவி கொடுத்தார். वो वचन को कान दिया। 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம தெய்வ சமூகத்துல உட்கார்ந்தார். 40 दिन रात बिना भोजन के परमेश्वर की उपस्थिति में बैठा था। உலகத்துல யாருக்கும் தெரியாத நிறைய ரகசியங்களை சிருஷ்டிப்ப
அவர் தான் எழுதினாரு. दुनिया को किसी को मालूम नहीं था, बहुत सारे रहस्य सृष्टि के हर एक बातों को எவ்வளவு उसने ஒரு लिखा। மகிமை பாருங்க மோசே. कितना महिमा की बात है। உலகத்துக்கு முதல் வேதாகமத்தை அறிமுகப்படுத்தினதே மோசே தான். दुनिया में पहली बार वचन को प्रकट करने वाला मूसा அவர் है। சாகும்போது கண்ணு இருளடையல, வேறனும் குறையல. वो मरते समय ना उसकी आंखें धुंधली हुई, ना उसका सामर्थ्य कम ஒரே हुआ। ஒரு காரணம், एक ही कारण है, தெய்வ சமூகம், வேத வாசிப்பு தான். परमेश्वर की उपस्थिति और वचन पढ़ना। நீதிமான் धर्मी அவன் போகிற வழியெல்லாம் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். जाने का रास्ता सब परमेश्वर से அவர் सुरक्षित। சொல்லுகிறார், அந்த சத்துருவை பார்த்து நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் वो அப்படின்னு. शत्रु को देख कर कहता है तो डर मत, मैं तुम्हें सुरक्षा दूंगा। தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவனுடைய மனுஷனுக்கு மேல இருந்தது. परमेश्वर का सुरक्षा और उसका संभालना। துன்மார்க்கரோ அப்படி இல்ல, दुष्ट ऐसा नहीं है, அவருடைய வழியெல்லாம் அழிந்து போகும். उनका सारा रास्ता नाश हो அவருடைய जाएगा, வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். उनका सारा जीवन அவங்க नष्ट हो நித்தியத்துக்கு जाएगा। வர முடியாது. वे अनंत जीवन में नहीं आ सकते। சங்கீதம் 18வது சங்கீதம் 19வது சங்கீதம் நீ வாசித்த சங்கீதம் आज हमने पढ़ा भजन संहिता 19वां अध्याय 11வது வசனம் சொல்லுகிறது, 11 वचन कहता है, அன்றியும் அவைகளால் அப்படின்னா உம்முடைய வேதாகமத்தை நான் வாசிக்கும் போது उस दिन उनके साथ मतलब उनके वचन को जब हम पढ़ते हैं, என் அந்த வசனம் எரிகிறது. मुझे वो वचन जो है चेतावनी देता है, என்னை நீ கவனமா இருன்னு சொல்லுகிறது. मुझे कहता है तो संभल कर रहे। அவைகளை கைக்கொள்வதனால் நல்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டு. उनको पालन करने से अच्छा आशीष होता है। தன் பிள்ளைகளை எல்லாரும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க.
हाँ सब लोग इसे स्वीकारेंगे नहीं अपने ஆனா कमियों को, வேதாகமத்தை வாசிக்கிறவங்க கண்டிப்பா पर ஒத்துக்கொள்வாங்க. वचन को पढ़ने वाले से स्वीकार लेंगे। எல்லா மறைவான குற்றத்துக்கு கர்த்தர் உன்னை விலக்குகிறார். हर एक छुपे हुए दोष, बुरे बातों से प्रभु से இந்த छुड़ाता அதிகாரம் है। முழுவதுமே தேவனுடைய வார்த்தையினுடைய மகத்துவத்தை சொல்லுகிறது. पूरे वचन में परमेश्वर के वचन के महत्व को प्रकट किया அதுல है। எழுதியிருக்கிறது தேவனுடைய வசனம் பேசிக்கிட்டே தான் இருக்கு உலகத்துல. उसमें लिखा है परमेश्वर का वचन हमेशा बातें करता இரவுக்கு है, இரவு அறிவை எனக்கு தெரிவிக்கிறது. रात को रात वो बुद्धि को प्रकट அது करता है। பேச்சு இல்ல வார்த்தை இல்ல, ஆனா அதை பார்க்கும் போதே அது பேசுகிறது. वो उसके बातें आवाज नहीं है, पर वो देखते समय वो बातें करता அதை है। நம்ம வாசித்தோம்னா எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். उसे हम पढ़ेंगे कितना आशीष होगा। இந்த வேதத்தை வாசிக்கணும். इस वचन को पढ़ना இந்த है। வசனத்துல உள்ள சகல நன்மைகளினாலும் கர்த்தர் என்னை इस நிரப்புவார். वचन के सारी भलाई से प्रभु मुझे भर பைபிள் என்ன देगा। சொல்லுது? बाइबल क्या बताती है? நிறைய பேருடைய வாழ்க்கையை சொல்லுகிறது. बहुत लोगों के जीवन को बताती நிறைய है, பேருடைய தவறை காண்பித்திருக்கிறது. बहुत लोगों के कमियों को நிறைய बताता है, நீதிமானுடைய வழியையும் காண்பிக்கிறது. बहुत धर्मियों के रास्तों को भी बताता है। அவன் போனது மாதிரி போயிராத, இவன் போனது மாதிரி போ. उसके समान तो मत चलना, इसके समान तो चलना, அதத்தான் பைபிள் போதிக்கிறது. वही बाइबल बताती है। அதனாலதான் நிறைய பேருடைய பாவத்தை ஓப்பனா எழுதியே வச்சிருக்கு. इसीलिए बहुत लोगों के पापों को खुले आम लिख कर रख दिया காரணம் நீ है। அப்படி இருக்க கூடாது, இப்படி இரு. कारण तो ऐसा नहीं रहना, ऐसा रहना। ஒருவேளை அப்படியே இருந்துட்டாலும் பைபிள்ல போன ரோம 1 கொரிந்தியர் 6ல எழுதிருக்கு பாருங்க. हाँ, पहला कोरिन्थियों 6वां में जो लिखा है, அவருடைய ரத்தத்துக்குள்ள வந்துரு, उसके लहू के அவருடைய अंदर, ஆவிக்குள்ள வந்துரு, उसकी आत्मा के अंदर, அவருடைய ஆவியானவர் கழுவுவார், पवित्र आत्मा आपको शुद्ध करेगा, அவருடைய ரத்தத்தினால நீ மீட்கப்பட उसके முடியும். लहू से आप छुड़ाए जा सकते हैं। தேவன் தன்னுடைய ஜனங்களை கழுவுகிறார், பரிசுத்தமாக்குகிறார். परमेश्वर अपने लोगों को धोता है, पवित्र அந்த करता है। அந்த 19வது அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம். 19वें अध्याय में एक वचन पढ़ेंगे, 7வது 8வது வசனம் வாசிப்போம். 7वां और 8वां वचन। சங்கீதம் 19ல यहोवा की व्यवस्था खरी है, वो प्राण को बहाल कर देती है। यहोवा के नियम विश्वास योग्य है, साधारण लोगों को बुद्धिमान बना देती है। यहोवा के उपदेश सिद्ध है, हृदय को आनंदित कर देते हैं। यहोवा की आज्ञा निर्मल है, वो आंखों में ज्योति ले आती है। கர்த்தருடைய வேதம் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். परमेश्वर का वचन हृदय में आनंद என் लाता है, கண்களை தூய்மையாக்கும். मेरी आंखों को पवित्र करता என்ன है, என்னுடைய பயத்தை எல்லாம் அது மாற்றுகிறது. मेरी सारे भय को निकाल देती அது है, நிரந்தரமான ஒரு இடத்துல என்னை கொண்டு போய் वो நடத்துகிறது. निरंतर स्थिर वाले स्थान में मुझे लेकर கர்த்தர் चलाता உங்களை है। அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரணும். प्रभु ऐसे महिमा की आशीष आपको देना அதுக்கு தான் है, கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். इसलिए प्रभु ने हमें அதுக்காக बुलाया। தான் தேவன் நம்மளை வேதத்தை வாசிக்க தியானிக்க அவர் செய்கிறார். उसीलिए परमेश्वर का वचन पढ़ने ध्यान करने के लिए हमें करता है। தியானிப்போம், ध्यान करेंगे, ஆசீர்வதிக்கப்படுவோம். आशीषित पाएंगे। நம்முடைய இஷ்டப்படி அல்ல, அவருக்கு பிரியமான கனிகளை நாம் கொடுப்போம். हमारी मर्जी से नहीं, उसके प्रिय फल को हम प्रकट கர்த்தர் करेंगे। உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष நம்ம எல்லாம் करेंगे। ஜெபம் பண்ணலாம். हम सब प्रार्थना करेंगे, எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும். सब प्रभु की ओर ஏசப்பா प्रार्थना। என்னோடு நீர் பேச வேண்டும். प्रभु यीशु आप हमसे बातें நீர் करें। வைத்திருக்கிற இந்த மகிமையான பொக்கிஷம் வேதாகமத்தை आपने रखा हुआ ये महिमा का धन, ये वचन இதை को வாசிக்க வாசிக்க என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் इसे வேணும். पढ़ते पढ़ते मेरे जीवन में आशीष होना, வியாதிகள் எல்லாம் நீங்கி போயிடணும். बीमारी सब दूर हो जाना, எல்லா பலவீனமும் மாறணும். सारी कमजोरी बदल என்னுடைய जाना, தரித்திரம் மாறணும். मेरी गरीबी निकल எங்க जाना, வீட்டுக்குள்ள நீர்தான் ராஜாதி मेरे ராஜா. घर में आप राजाओं का राजा है, குறைவில்லாத ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமும் தரணும். बिना कमी का ऐश्वर्य और चंगाई देना குறைகள் है, எல்லாம் நீக்கணும். कमी को दूर करना है। பவுல் சொல்லுகிறார், உங்களில் சிலர் அப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், पौल कहता है आप में लोग ऐसे थोड़े ஆனா थे, எப்பொழுது வசனத்துக்கு கீழ்ப்படிந்தீர்களோ, पर जब वचन को आपने पालन எப்பொழுது किया, வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தீர்களோ, जब वचन के अपने आप को सौंप நீங்கள் दिया, நீதிமான்களாய் आप மாற்றப்பட்டீர்கள். धर्मी बन गए हैं। அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. ऐसे महिमा की आशीष से भर दीजिए। நன்றி प्रभु। சொல்லுகிற பிதாவே, धन्यवाद करते हैं எங்களை पिता। நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். अपने आप को नम्र कर வருக आपके हाथ में மட்டுமாய் காத்துக் दीजिए। கொள்ளுங்கள். आपके आगमन तक हमें संभाल இயேசு கிறிஸ்துவின் दीजिए। நாமத்தினால பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन। நம்ம எல்லாரும் எழுந்து